ஆச்சினை 500 மற்றும் 700 ml ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கரண்டி மற்றும் ஸ்பூன் இலவசம். காட்டு கருவேல முள்ளு காலில் குத்தினால் அடுத்த பக்கம் வெளிவந்துவிடும். ஆனால் இந்த ஆயாவுக்கு பஞ்சு மெத்தை 7 அடுக்கு முள்ளடுக்கு. பஞ்சு மெத்தையில் மிதிச்சு ஏறுவது போல ஏறி படுத்து உருண்டு அருள்வாக்கு கூறிய முத்து மாறி. ஆத்தாடி, பார்த்தாலே பதறிக்கிட்டு வருது. ஒவ்வொன்னும் நீள நீளமான ஆணி மாதிரி முள்ளு. ஆனா இந்த ஆயாவுக்கு இது பஞ்சு மெத்த. முள்ளின் மீது அருள் வந்து போட்ட ஆட்டத்தை பாத்தீங்களா? பலருக்கும் அருள் வந்து கோஷமிட்ட பரவசம். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே உள்ள லாடனேந்தல் கிராமத்தில் பூங்காவனம் முத்து மாரியம்மன் கோவில் அமைந்திருக்கிறது. இந்த கோவிலின் நிர்வாகிதான் இந்த ஆயா நாகராணி அம்மையார். சிறு வயது முதலே கடந்த 45 வருடங்களாக ஒவ்வொரு மண்டல பூஜை அன்றும் முன்னதாக 48 நாட்கள் கடுமையான விரதம் இருப்பாராம். மண்டல பூஜை திருவிழாவின் போது முள்படுக்கையின் மீது இப்படித்தான் அமர்ந்தும் நின்று ஆடியும் பாடியும் பக்தர்களுக்கு அருளாசி வழங்குவாராம். இந்த ஆண்டு 47வது ஆண்டு மண்டல பூஜை கடந்த சில நாட்களுக்கு முன்புதான் தொடங்கியது. விழாவையொட்டி 108 சங்காபிஷேகம் நடந்தது. அம்மனுக்கு அபிஷேக தீபாராதனை காட்டப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நாகராணி அம்மையார் முள் படுக்கையின் மீது பஞ்சு மெத்தையில் ஏறுவது போல ஏறி குதித்து அருள் வந்து ஆடிய போது மக்கள் பரவசம் அடைந்தனர். அது சாதாரண முள் அல்ல. கோவிலுக்கு முன்பாக இருக்கும் இலந்தை முள், கற்றாழை முள். காலில் உடலில் குத்தினால் விஷம் கடுப்பது போல் இருக்கும். ஆனாலும் நாகராணி அம்மையாருக்கு சிறு காயங்கள் கூட இல்லை. தாரை தப்பட்டை மேளதாளம் முழங்க அருள் வந்து அம்மையார் ஆட பக்தர்கள் ஏராளமானோர் ஆக்ரோஷமாக அருள் வந்து ஆடினர். இந்த ஆண்டு மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் செழிப்பாக இருப்பார்கள் என அம்மையார் அருளாசி வழங்கினார். அந்த திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர். ஆச்சினை 500 மற்றும் 700 ml ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கரண்டி மற்றும் ஸ்பூன் இலவசம்.